வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து. நகுல சகாதேவர்களின் தாயார் மாத்ரிக்கு மத்திர தேசாதிபதி சல்லியன் உடன் பிறந்த சகோதரன். பாண்டவர்கள் உபப்ளாவிய நகரத்தில் யுத்தத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்து வருகிறார்கள் என்று கேட்டு சல்லியன் உடனே பெரியதொரு சேனையை திரட்டிக்கொண்டு பாண்டவர்களுக்கு துணை போக தீர்மானித்தான். உபப்ளாவியம் நோக்கிச் செல்லுகையில் இளைப்பாறுவதற்காக சேனையை அங்கங்கே நிறுத்தினான். அவ்வாறு முகாம் போட்ட இடங்களில் 1½ யோஜனை நீளத்திற்கு அவன் சேனை பரவி நின்றதாம். 1 யோஜனை என்றால் சுமார் 9 மைல் நீளம். மத்திர தேசாதிபதியான பெரிய சேனையை திரட்டி கொண்டு பாண்டவர்களை சேரும் எண்ணத்தோடு போய்க் கொண்டிருக்கிறான் என்ற செய்தி துரியோதனனுக்கு எட்டியதும் அவன் இதை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்று எண்ணினான். சல்லியனை தன் பக்கம் சேரும்படி செய்ய வேண்டுமென்று ஆலோசித்து தன் உத்தியோகஸ்தர்களை அழைத்து உடனே சல்லியனுக்கு அவன் பெரும் படைக்கும் எல்லாவித சௌகரியமும் உபசாரமும் செய்ய உத்தரவிட்டான். அரசன் கட்டளைப்படி அழகாய் அலங்கரிக்கப்பட்ட பல மண்டபங்கள் வழியில் அங்கங்கே கட்டப்பட்டு சல்லியனுக்கும் அவன் சேனைக்கும் அற்புதமான உபசாரம் செய்யப்பட்டது. தின்பண்டங்களும் பலவித பானங்களும் ஏராளமாக பரிமாறப்பட்டன. வழி முழுவதும் இவ்வாறு உபசாரம் செய்யப்பட்டதில் மத்திர சேனாதிபதி சல்லியனுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. சல்லியன் இதுவெல்லாம் யுதிஷ்டன் செய்த ஏற்பாடு என்று எண்ணி உபசாரங்களை பெற்றுக்கொண்டு ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பெருஞ்சேனையுடன் பூமி அதிர சென்று கொண்டிருந்தான். தன்னை யுதிஷ்டன் இவ்வாறு கௌரவிக்கிறானே என்று களிப்புற்று சல்லியன் 2 நாள் உபசரித்த வேலைக்காரர்களை இவ்வளவு அன்புடனும் கவனத்துடனும் என்னையும் என் சேனையையும் உபசரித்த வேலைக்காரர்களுக்கு நான் தக்க பரிசு கொடுக்க வேண்டும். அரசனுக்கு சொல்லி அனுமதி பெற்று வாருங்கள் என்று சொன்னான். இதை வேலைக்காரர்கள் தங்கள் எஜமானனான துரியோதனனிடம் போய் சொன்னார்கள். உபசாரம் செய்த கூட்டத்துடன் கூடவே மறைவாக சென்று கொண்டிருந்த துரியோதனன் அப்போது சல்லியன் முன் வந்து நின்று வணங்கினான். சல்லியன் ஆச்சரியப்பட்டு, இவ்வளவு உபசாரமும் நீயா செய்தாய் என்று சொல்லி, உனக்கு நான் என்ன கைமாறு செய்வேன் என்று கேட்டான். தான் பாண்டவருக்கு சகாயமாக போவது தெரிந்தும் துரியோதனன் பெருந்தன்மையுடன் சத்திரிய முறைப்படி உபசரித்தான் என்பது சல்லியனுடைய எண்ணம். நீரும் உமது சேனையும் யுத்தத்தில் என்னுடன் நிற்க வேண்டும். இந்த கைமாறுதான் நான் வேண்டுகிறேன் என்றான் துரியோதனன். சல்லியன் திகைத்தான். உமக்கு பாண்டவர்கள் எப்படியோ அப்படியே நானும். எனக்கு நீர் துணையாக இருக்க ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றான் துரியோதனன். சல்லியன் அப்படியே ஆகட்டும் என்றான். துரியோதனன் செய்வித்த மகத்தான உபச்சாரத்தினால் மதிமயங்கி சல்லியன் தான் நெருங்கிய பந்துக்களையும் தன்னுடன் அன்புக்கும் மதிப்புக்கும் பாத்திரங்களுமான பாண்டவர்களை விட்டுவிட்டு துரியோதனனுக்கு துணையாக அவன் பக்கம் சேர்ந்து யுத்தம் புரிவதாக வாக்கு கொடுத்து விட்டான். அரசர்கள் செய்யும் உபச்சாரத்தை பெற்றுக்கொண்டால் இத்தகைய ஆபத்து நேரிடும். பிறகு சல்லியன் யுதிஷ்டனை பாராமலேயே திரும்புவது சரியல்லவென்று நினைத்து, துரியோதனா, நீ என்னை நம்பு, நான் உனக்கு வாக்கு தந்துவிட்டேன். ஆயினும் யுதிஷ்டனை பார்த்துவிட்டு திரும்புகிறேன். அவனுக்கு நான் சொல்லிவிட வேண்டியது அவசியம் என்றான். பார்த்துவிட்டு சீக்கிரம் திரும்பி வாரும். எனக்கு கொடுத்த வாக்கை மறக்க வேண்டாம் என்றான் துரியோதனன். மங்களம், நீ உன் நகரத்திற்கு போ, நான் மோசம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி சல்லியன் யுதிஷ்டன் இருந்த உபப்ளாவிய நகரத்திற்கு போனான். உபப்ளாவியத்தில் மத்திர சேனாதிபதியை மிகுந்த மகிழ்ச்சியுடன் எதிர்கொண்டு வரவேற்றார்கள். நகுல சகாதேவர்கள் தங்கள் மாமன் வந்ததைக் கண்டு அளவு கடந்த சந்தோஷம் அடைந்தார்கள். பாண்டவர்கள் தாங்கள் பட்ட கஷ்டங்களையெல்லாம் சொன்னார்கள். வரப்போகும் யுத்தத்தில் சல்லியனுடைய துணையை பெறுவதை பற்றி பேச ஆரம்பித்தார்கள். அப்போது சல்லியன் துரியோதனனுக்கு வாக்கு தந்து விட்டதை பற்றி சொன்னான். சல்லியனை பற்றி கொஞ்சமும் சந்தேகப்படாமல் அஜாக்கிரதையாக இருந்ததனால் உண்டான பலன் இது என்று யுதிஷ்டன் உணர்ந்தான். தான் வருத்தத்தை அதிகமாக காட்டிக்கொள்ளாமல், வீரரே, நீர் துரியோதனன் செய்த உபகாரத்தினால் மகிழ்ச்சி அடைந்து அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வேண்டியதுதான். நீர் யுத்தத்தில் வாசுதேவருக்கு நிகரானவர். அர்ஜுனனை கொல்வதற்கு கர்ணன் உம்மை தன்னுடைய சாரதியாக வைத்து கொள்வான். அர்ஜுனனுடைய மரணத்திற்கு நீர் காரணமாக போகிறீரா அல்லது அர்ஜுனனை அப்போது காப்பாற்றுவீரா? இதை நான் கேட்கத்தகாது. ஆயினும் வேண்டிக் கொள்கிறேன் என்றான் யுதிஷ்டிரன். அப்பனே, நான் வஞ்சிக்கப்பட்டு துரியோதனனுக்கு வாக்குத்தத்தம் செய்துவிட்டேன். அவன் பக்கத்தில் நின்று உங்களுக்கு விரோதமாகவே யுத்தம் செய்வேன். ஆயினும்
கர்ணன் அர்ஜுனன் எதிர்க்க செல்லும் பொழுது என்னை சாரதியாக அடைந்தால் என்னால் கர்ணனுடைய தேஜஸ் பங்கப்பட்டு அர்ஜுனன் காப்பாற்றப்படுவான். அஞ்ச வேண்டாம். யுத்தத்தில் சிக்குவிக்கப்பட்டு திரௌபதியும் நீங்களும் அடைந்த துயரங்கள் முடிந்தன. இனி உங்களுக்கு மங்களம் உண்டாகும். விதியின் போக்கை யாரும் தடுக்க முடியாது. நான் செய்த பிழையை பொறுத்துக்கொள் என்றான். நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.